எதுக்கு இந்த வந்து ஒரு நாள் வேலையை நிறுத்தினா, முதல்ல வந்து ஓனரையும் 5 தொழிலாளியும் கைது பண்ணதுக்கு முதல்ல வந்து எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் இந்த போராட்ட குழு சார்பாகவும் கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளோட மானியத்தை நிறுத்தி வச்சிருக்க மீன்வளத்துறையும் இந்த போராட்டத்தின் மூலம் முதல்ல கண்டிக்கிறோம். எங்கள் தரப்பு வாதம் என்னன்னா, இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆமைகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்காக வந்து கடலோரத்துக்கு வந்து வரும். இது வந்து இப்போ இல்லை, ஆமைகள் தோன்றிய காலத்துலேருந்து இருக்கு. ஆனால் அதிகமாக இறந்தது வந்து பெண் ஆமைகள்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. ஆனால் அது இனப்பெருக்கத்துக்காக இங்கே வருது. பெண் ஆமைகளோட தன்மை என்னன்னா, பெண் ஆமைகள் வந்து எங்கே பிறந்ததோ அது இனப்பெருக்கத்துக்கு அதே இடத்த தேடி வரும். அதே இடத்த தேடி வரும்போது இப்போதைக்கான இந்த பருவநிலை சூழ்நிலை மாற்றத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்லாம் கடலோரம் வந்து மண்ணாக இருந்தது, இப்போ வெறும் கல் தான் இருக்குது. அதுக்கு மீனவர்கள் வந்து காரணம் இல்லை, அதுக்கு வந்து பெரும் முதலாளிகளும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் தான் காரணம். அது இல்லாமல் புவி வெப்பமய ஆதனால இவ்வளோ வந்து பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் ஈசிஆர் சைடு போனால் மட்டும்தான் அதுக்கான வந்து அந்த இடம் இருக்குது. ஒரு கிராமத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த நடுவில் வந்து இனப்பெருக்கம் செஞ்சு நீங்கள் சென்னை கடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பழவேற்காட்டிலேருந்து நம்ம திருவான்மியூர் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கல்லால் வந்து மூடப்பட்டிருக்கு. விசைப்படகுனால ஆமைகள் வந்து இறக்குறது இல்லை. நாங்கள் வந்து போட்டில் ஆமை வந்தாலும் அதை அப்படியே எடுத்து உயிரோட போட்டுருவோம். ஆக்சுவலாக 15 ஆமை ஏதோ ஒரு கயிறில் மாட்டி உயிருக்கு தத்தளிக்குது. தூரமாக போன ஒரு ஃபைபர் போட்டு ஏதோ மிதந்து வரதை பார்த்து அவங்களே போய் ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. நாங்களே வந்து ஆமைங்களை வந்து இப்படி தான் வந்து நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறோம். எந்த வந்து முன் அறிவிப்பும் இன்றி, எந்த ஒரு முகாந்திரம் இன்றி இப்படி திடீர் கைது நடவடிக்கையும் இந்த டீசல் மானியத்தையும் வந்து நிறுத்தது வந்து மிகவும் வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இப்போ வந்து ஆமைகள் இறக்குது, அதுக்கு வந்து இந்த இழுவ வேலை தான் வந்து காரணம்னு சொல்றது வந்து மிக வந்து வருந்தத்தக்க செயல். எண்ணூரில் வந்து எவ்வளோ பொல்யூஷன் வந்தது, எத்தனை ஆமைகள் செத்து ஒதுங்கிச்சு, எவ்வளோ மீன் செத்துச்சு. எதனா ஒரு கம்பெனிலேருந்து சிபிசிஎலோ இல்லை வந்து இபிலோ யாரையா ஒண்டி அரெஸ்ட் பண்ணாங்களா? இதுவே என்ஜிடி கேட்குறேன், என்ஜி சூமோட்டோவே கேஸ் எடுக்கிறாங்க. இதே கைது நடவடிக்கை அங்கே நடந்ததா? இப்போ ஏழைகள் மேலே ஒரு நடவடிக்கை, பணக்கார வர்க்கத்துக்கு மேலே ஒரு நடவடிக்கை. இன்னைக்கு வந்து 2000 ஏக்கர் கடலை வந்து அதானிக்கு விற்றுருக்காங்க. அப்போ அந்த ஆமை எங்கே போவோம்? அதானி அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இதுதான் எங்களோட கேள்வி. கைது பண்ணவங்கள தமிழக அரசு அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு உடனே விடுதலை பண்ணணும். மானியத்தை வந்து நிறுத்தப்பட்ட மானியம், போட்டுக்கு வழங்கப்பட்ட மானியத்தை உடனே வந்து ரிலீஸ் பண்ணணும். இதுதான் இப்போ எங்களுக்கு கோரிக்கை. முதற்கட்டமாக இன்னைக்கு அடையாள போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இவங்க வந்து பேச்சுவார்த்தை மாசு கட்டுப்பாட்டு வாரியம், வனத்துறை, மீன்வளத்துறை இணைந்து இங்கே சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை எட்டி நல்ல முடிவு எட்டப்படலைன்னா தொடர் போராட்டம் தொடரும். இல்லை இப்போ சூமோட்டோ கேஸ் எடுத்தது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணுறாங்க. சூமோட்டோவை இப்போ வந்து அதனால் எந்த பாதிப்பு இல்லைன்னு மீன்வளத்துறைக்கு தெரியும். அங்கே அவங்க பதில் சொல்ல முடியாமல் எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு எதிராக வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் வந்து ஆமையை கொண்டு வந்தாங்க. அது வந்து பாதுகாக்கப்பட்ட உயிரினம். ஆனால் பாதுகாக்கப்பட்ட உயிரினம் கொண்டு வந்தாங்க, யாரை கேட்டு கொண்டு வந்தாங்க? தொழிலுக்கு நாங்கள் போகிறோம், எங்களை எங்கேயா கருத்து கேட்குறாங்களா? அவங்க ஏசி ரூமில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, நாங்கள் இங்கே பலிகடா. இதே சட்டம் வந்து அம்பானிக்கு அதானிக்கு எதிராக நிற்குமா? இதுதான் எங்கள் கேள்வி. பாதிக்கப்படுறது அடித்தட்டு மக்களும் தொழிலாளி வர்க்கமும் சின்ன சின்ன விசைப்படகு வச்சிருக்க நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். இப்போ அந்த மானியத்தை நம்பி தான் நாங்கள் தொழில் பண்ணுறோம். தொழிலாளி என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைச்சாதான் அவங்க குடும்பத்தை அவங்களுக்கு ரிமாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா அவங்க எப்படி அவங்க குடும்பம் எப்படி ரன் ஆகுது? இது வந்து இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும். கேஸை வாபஸ் வாங்கி உடனே ரிலீஸ் பண்ணணும், மானியத்தை ரிலீஸ் பண்ணணும். அடுத்த கட்டம் இது மாதிரி எந்த தப்பும் வந்து அரசு தரப்புல எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அது என்ன பேச்சுவார்த்தை எங்கே கூப்பிட்றாங்களோ நாங்கள் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கலான்னு இருக்கோம். அரசு வந்து சரியான பதில் கொடுக்கணும். இன்னைக்கு வந்து அடையாள போராட்டம், அவங்க சரியான பதில் வராத பட்சத்தில் எங்களுக்கு தொடர் போராட்டம் தொடரும்.